ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆக்சுவலாக வந்துங்க, சிபி சக்கரவர்த்தி ஒரு கதை ஒன்று ரஜினி சாருக்கு சொல்லி அது அவருக்கு பிடிச்சிருச்சு. சரி ரைட்டு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது தான் துரந்தர்னு ஒரு படம் வருது. இப்போ இந்த துரந்தரை பார்த்தோன்னே ரஜினிக்கு என்னென்னா, அது மாதிரி ஒரு படம் கொடுத்தா எப்படி இருக்கும்? டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது இருந்தீங்கன்னா ரெடி பண்ணுங்க அப்படின்னா, திடீர்னு பண்ண சொன்னால் முடியாதே சார் அப்படின்னு. சரி படத்தில் ஏதாவது உள்ளே சேர்க்க முடியுமா அப்படின்லாம் பிளான் பண்ணுறாங்க. கடைசியில் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் இருங்க பிறகு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அஸ்வத் மாரிமுத்தை கூப்பிட்டு கதையை கேட்டு அந்த லைன் பிடிச்சிருந்து அவர் டெவலப் பண்ண சொன்னார். சங்கரை நடிப்பதற்கு கூட்டதெல்லாம் உண்மைதான். இந்த சமூகம் அவர் எப்படி பார்க்கும்? பாவம் கையில் செலவு கூட காசு இல்லாமல் நடிக்க வந்துட்டார் அப்படிம்பாங்க. அது இன்னொன்று வில்லனாக நடிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. முதல்வர் விஜய் அவர்களோட பிறந்த நாள் எல்லா முக்கிய நடிகர்களும் வந்து பர்த்டே விஷ் பண்ணாங்க. ஆனால் வந்து ரஜினி சார் மட்டும் வந்து விஷ் பண்ணலை அப்படின்னு. ரஜினியும் விஜயும் எதிரெதிர் துருவங்களாக நிற்கிறாங்க. ஒருவேளை விஜயே நம்மளோட சீனியர் அவர், திரையுலகத்தில் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சாதனை பண்ணவர், நாம் போய் அவரை இந்த முதலமைச்சரான பிறகு எல்லாரையும் பெரிய தலைவர்களை சந்தித்த மாதிரி அவரை சந்தித்தால் என்னென்னா, அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை ஒரு நொடியில் கரைஞ்சிருக்கு. இது ரெண்டு பேருமே பிடிவாதமாக செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் ரஜினி ரசிகர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி மோதுகிற சூழ்நிலை தானாக உருவாயிருச்சுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாக அவர் வராமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர் வந்ததுக்கு காரணமே அதுதாங்கிற மாதிரி சிலரெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க பதவியேற்பு விழாவுக்கு வந்ததும் ரசிகர்களை பார்த்து கையை சேர்த்ததும் ஒன்றும் வெளிப்படையாக பேசணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பேச முடியாது. இப்போ அன்ஃபாலோ பண்ணிட்டதா தகவல்கள் வருது. விசாரிக்கும் போது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பை சந்தனன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தலைவர் 173 ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. 173 அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறாருங்கிறது ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துருச்சு. நாளைக்கு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பூந்தமல்லியில் ஒரு ஸ்டுடியோவில் ஒரு பெரிய செட்டு போட்டு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலு முதல்ல வந்து ஃபைட் சீனும் பாடல் காட்சியும் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக நாளைக்கு பாடல் காட்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் இந்த படத்தில் வந்து சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்கிறதா இருந்துச்சு. ஏன் சார் அந்த ஸ்கிரிப்டே அவர் மொத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிட்டாரா? ஆக்சுவலாக வந்துங்க, சிபி சக்கரவர்த்தி ஒரு கதை ஒன்று ரஜினி சாருக்கு சொல்லி அது அவருக்கு பிடிச்சிருச்சு. சரி ரைட்டு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது தான் துரந்தர்னு ஒரு படம் வருது. இப்போ இந்த துரந்தரை பார்த்தோன்னே ரஜினிக்கு என்னென்னா, அது மாதிரி ஒரு படம் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன் இந்த சப்ஜெக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா ரெடி பண்ணுங்க அப்படின்னு. திடீர்னு பண்ண சொன்னால் முடியாதே சார் அப்படின்னு. சரி படத்தில் ஏதாவது உள்ளே சேர்க்க முடியுமா அப்படின்லாம் பிளான் பண்ணுறாங்க. கடைசியில் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நீங்கள் இருங்க பிறகு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அஸ்வத் மாரிமுத்தை கூப்பிட்டு கதையை கேட்டு அந்த லைன் பிடிச்சிருந்து அவர் டெவலப் பண்ண சொன்னார். இப்போ ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஷூட்டிங் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி இந்த பிரயோஜனம். சார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போது கையில் ஒரு சர்ஜன் பிளேடு வச்சுருந்தாரு. நம்ம ரஜினி சாரை வந்து ஒரு டாக்டராக பார்க்கலாமா? ஆமாம், படத்தில் அவர் வந்து ஒரு மருத்துவராக நடிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன குழப்பம் ஒன்று வந்துச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது. ஆக்சுவலாக என்னென்னா, 5 ரூபா டாக்டர்னு ஒருத்தர் நார்த் மெட்ராஸில் இருந்தார். ஆமாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து படமாக்குறாங்களோ, ஒரு கமர்ஷியலாக உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. பட் விசாரிக்கும் போது அப்படி இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு டாக்டராக நடிக்கிறாரு, 5 ரூபா டாக்டர் கிடையாது, இது வேறு கதை அப்படின்னு இருக்காங்க. சரி, இது ஒரு தகவல் ஒன்று வருது. இதில் வந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து வில்லனாகவும் பாசில் ஜோசப் அவர்களோட பையன் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வருது. இது உண்மையா? சங்கரை நடிப்பதற்கு கூட்டதெல்லாம் உண்மைதான். பட் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா சங்கரை பொறுத்தளவுக்கு அவர் நடிக்கணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கலாம். பட் அவர் வந்து நாம் ஒன்லி டைரக்டர் தான் அப்படிங்கிற முடிவில் தான் நீண்ட காலமாக இருக்கார். இன்றைக்கி அவருக்கு படங்கள் பெருசாக கிடைக்காத சூழ்நிலையில் ஒரு பக்கம் வேள்பாரி பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன படம் ஒன்று டைரக்ட் பண்ணணும், ஒரு 10-15 கோடியில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு.
ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நடிக்க வந்தாருன்னா இந்த சமூகம் அவர் எப்படி பார்க்கும்? பாவம் கையில் செலவு கூட காசு இல்லாமல் நடிக்க வந்துட்டார் அப்படிம்பாங்க. அது இன்னொன்று வில்லனாக நடிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசித்து பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் அவர் அப்ரோச் பண்ணது உண்மைதான். சரி, இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் ஒன்று வருது. என்னன்னா வந்து ரவிமோகன் அவர்கள் வந்து வீட்டில் வந்து 2 அவங்க வேலை பார்க்குற பெண்களையும் ஒரு சிறுவனையும் வந்து இன்னும் அவங்க வீட்டுக்கே போகல அப்படின்னு ஒரு பெரிய அலிகேஷன் ஒன்று வைக்கிறாங்களே சார், இது உண்மையா? ஆக்சுவலாக செய்திகள் வருதுங்க. இப்போ நம்ம வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு சார்பு நிலை எடுத்துடுறோம். இப்போ ரவிமோகன் கெட்டவர் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பணிப்பெண் வந்து தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ வீட்டில் ஒருத்தரை நம்பி பணி செய்ய விடுறாங்க, அவங்க ஏதோ ஒன்று எடுத்துடுறாங்க, காணாம போயிடுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒன்று காவல்துறையை உடனடியாக வர வச்சு ஒரு ஒப்படைச்சிருக்கணும். இவ்வளவு நேரம் ஏன் டிலே பண்ணாருங்கிற ஒரு கேள்வி அதில் இருக்குது. ஒரு மகனையும் ஒரு தாயையும் அவ்வளவு நேரம் உட்கார வைத்திருப்பதுங்கிறது பொருத்தமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. பட் அவர் வந்து இல்லை அவசரப்பட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், ஒருவேளை போனால் இந்த பையனும் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை வரும், தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை நாம் எது கொடுப்போம், ஒருவேளை அவங்க எடுத்திருந்தால் உண்மையை ஒத்துக்கிட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைன்னு கூட டீல் பண்ணியிருக்கலாம். ஏன் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் வச்சுருந்தாருங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ அதில் நான் சொல்கிறேன், பல வாரம் அவர் முயற்சி பண்ணி, ஏன்னா ஏற்கனவே இங்கே அவர் பேர் வந்து ரொம்ப நல்ல பேர் அவருக்கு. இந்த லட்சணத்தில் இதையும் கொண்டு போய் அவர் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்கன்னு. ஆமாம், அப்போ வந்து இன்னும் அவர் மீது பழி சுமத்துவதற்கு ரொம்ப வசதியாக இருக்குங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தீர்த்துருவோம், போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் தீர்த்துருவோம்னு அவர் நினச்சிருக்கலாம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். பட் இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவரே வெளியில் வந்து சொன்னாதான் தெரியும். இப்போ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது யாரையும் நிரபராதின்னு சொல்ல முடியாது, யாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அது வந்து முடிவெடுக்க வேண்டியது காவல்துறை தான். அவர் முயற்சி பண்ணியிருக்காரு காவல்துறைக்கு போகாமலே சால்வ் பண்ணிடலான்னு. அவர் கைமீறி போகும்பொழுது காவல்துறைக்கு போனதாக ஒரு தகவல் இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து அவர் மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் எதுவும் கார்னர் எதுவும் பண்ணுறாங்களா? இல்லைனா ஒரு கார்னரும் பண்ணலைங்க. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு மனைவியிட்ட விவாகரத்து கேட்குறாரு, அவங்க கொடுக்கல, அவ்வளோதான். இது வந்து ஏன் அவரை கார்னர் பண்ணணும்? இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு புதிய நட்பு ஒன்று வருது. அந்த நட்பு அவருடைய மாமியார் வீட்டால் பிரிக்கப்படுதோன்னு அவர் நினைக்கிறாரு. அது குறித்து அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறாரு. அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறுது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த டைவர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து மீடியாக்களை சந்தித்து இது தொடர்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சந்திப்பில் இது தொடர்பாக பல விஷயங்களை முன்வைக்கிறாரு. அவருடைய மனைவி மீது ஒரு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு பிரச்சனையாக அது மாறி அதுக்கப்புறம் பொதுவெளியில் அவர் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். ஸோ இது எல்லாமே ரவியே உருவாக்கிக்கிட்டது தானே தவிர ரவியை கார்னர் பண்ணுவதுக்கு என்ன இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதல்வர் விஜய் அவர்களோட பிறந்த நாள் எல்லா முக்கிய நடிகர்களும் வந்து பர்த்டே விஷ் பண்ணாங்க. ஆனால் வந்து ரஜினி சார் மட்டும் வந்து விஷ் பண்ணலை அப்படின்றது போய்கிட்டே இருக்குது சார். இது ஒரு பக்கம் விமர்சனம் ஆகாதா? இல்லைங்க, பிறந்த நாள் வாழ்த்துங்கிறது அவங்கவுங்க விரும்பி ஒருத்தருக்கு சொல்கிறது. சொல்வதும் சொல்லாததும் அவரவர் உரிமை. நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் யாருக்கும் கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு ரஜினியும் விஜயும் எதிரெதிர் துருவங்களாக நிற்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ எனிமிட்டி இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சோசியல் மீடியாவில் அப்படி ஒரு பார்வை இருக்குது. அது 2 பேருமே தணிக்கணும்னு நினைக்கல. ஒருவேளை விஜயே நம்மளை விட சீனியர், அவர் திரையுலகத்தில் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சாதனை பண்ணவர், நாம் போய் அவரை இந்த முதலமைச்சரான பிறகு எல்லாரையும் பெரிய தலைவர்களை சந்தித்த மாதிரி அவரை சந்தித்தால் என்னென்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை ஒரு நொடியில் கரைஞ்சிருக்கும். அவரும் வந்து நம்மளை விட பல மடங்கு வயதில் சின்னவர். இவர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு நிற்கிறாரு. 60 ஆண்டு கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின ஒரு பையனா அவர் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் நம்மளால் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை விஜய் செஞ்சுருக்கிறாரு. நாமளே அவரை தேடி போய் எப்படி கமலஹாசன் போனாரோ, கமலஹாசன் அவர் வீட்டுக்கே போய் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்துட்டு வெளியில் வந்து ரொம்ப மகிழ்வோடு அதை வந்து சொல்லிட்டு வந்தார். அதுமாதிரி ஏன் நம்ம செஞ்சுருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சாருன்னு வைங்களேன், இந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே ஒரு இண்டு காடு வந்துருக்கும். ஆனால் இது 2 பேருமே பிடிவாதமாக செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் ரஜினி ரசிகர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி மோதுகிற சூழ்நிலை தானாக உருவாயிருச்சிங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விஜயினுடைய பிறந்த நாள் வருது. அநேகமாக தமிழ் திரையுலகத்தை சார்ந்த எல்லாருமே அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க, கமலஹாசன் உட்பட.
இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட வாழ்த்துக்களை சொல்லிட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினி அவர்கள் ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே இருக்குது. அதை குற்றச்சாட்டாக நம்ம வைக்க முடியாது. அது அப்படியே கேட்டுட்டு கடந்து போயிட வேண்டியது தான். அது அவரவர் விருப்பம். நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போகுது. இதை வந்து ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு நெட்டிசன்களும் ஒரு ஒரு விதமாக வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக வந்து அந்த தேர்தல் மே 4 ரிசல்ட் வரும்பொழுது முதல் வாழ்த்து அவங்கள்ட்ட தான் போச்சு. அவங்களே நேராக போனாங்க. திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு நேராக போய் நீலாங்கரையில் இருக்கிற முதல்வர் விஜய் வீட்டுக்கு போய் அவருக்கு நேராக வாழ்த்து சொன்னாங்க. அதற்கப்புறம் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு அவங்க வாழ்த்து தெரிவிக்கலைங்கிறது ஒரு மிக முக்கியமான பார்வையாக அங்கே பார்க்கப்பட்டுச்சு. அதற்கு ஒரு காரணம் இங்கே இருக்குது. எப்படின்னா, இப்போ அவர் பதவியேற்பு விழாவுக்கு அவங்க வந்தாங்க. அது வந்து இங்கே பல்வேறு விதமாக பேசப்பட்டுச்சு. அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஏன் இங்கே வந்து சூழ்நிலையை அவங்க கெடுக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க அவரோடு ஒரு திருமண விழாவுக்கு போனது அரசியலில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. விஜய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய வெற்றியை கூட அது கொஞ்சம் தடை பண்ணிச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாக அவர் வராமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர் வந்ததுக்கு காரணமே அதுதாங்கிற மாதிரி சிலரெல்லாம் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க பதவியேற்பு விழாவுக்கு வந்ததும் ரசிகர்களை பார்த்து கையை அசைத்ததும் ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே மாறிச்சு. இந்த சூழலில் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா தாயி நீ தயவுசெய்து ஒரு 2 நாள் சும்மா இரு, நீ வந்து ஏதாவது பதிவு போடுறேன் வாழ்த்து சொல்கிறேன்னு எதையாவது சொல்லி எங்கள் தலைவருக்கு பிரச்சனையை உண்டாக்கிறாத அப்படின்னு தொடர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவ்வளோ தூரம் எல்லாருமே சொல்லும்பொழுது நம்ம அமைதியாக இருப்போம்னு அவங்க அமைதியாக இருந்திருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அது அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனை. அது அவங்க தான் வந்து ஒன்றும் வெளிப்படையாக பேசணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பேச முடியாது. இப்போ அன்ஃபாலோ பண்ணிட்டதா தகவல்கள் வருது. அது விசாரிக்கும்பொழுது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்போ பின்னணியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த நட்பு வந்து உடஞ்சி போச்சா என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஓகே சார். நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வந்து பிடி வாரண்ட் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அதுவும் நான் பெயிலபிள் கேஸாக போட்டிருக்காங்க. என்ன சார் ஆச்சு? ஆக்சுவலாக பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் வந்து ரொம்ப டேரிங்காக பேசுகிறாங்க. ஒரு 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 அரசியலை முன்வைக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தன்னளவுக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருந்துக்கணும். ஏன்னா தன் மீது தவறை வைத்து கொண்டு சமூகத்திற்கு அட்வைஸ் பண்ணுவதுங்கிறது ஏற்கவே முடியாது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி வச்சுருக்காரு. அப்போது ஒரு மாநிலத்திலையுமே ஒரு ஆதார் கார்டை ஒரு கையில் வச்சுருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ இந்த அட்ரஸை போட்டு ஒரு வாக்காளர் அட்டையை அவர் வாங்குறாருன்னா அதற்கு அவர் என்ன இது கொடுத்தாரு, எவிடன்ஸ் என்ன கொடுத்தாருன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அது மாதிரி செய்வது சட்டப்படி குற்றம். இந்திய வாக்காளர் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு அடையாள அட்டை தான் அவர் வச்சுருக்கணும். ஆனால் எல்லா மாநிலத்திலையும் ஒரு அடையாள அட்டை வாங்கி வைத்திருப்பதுங்கிறது ஒரு குற்றம்தான். அந்த குற்றத்தை செய்த அவருக்கு இங்கே விசாரணை தண்டனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். இன்னொன்று அவர் வந்து தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இங்கே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக ஏதாவது கிடைச்சிடாதான்னு காத்துட்ருக்காங்க. இவரே தாம்பாளத்தில் வச்சு இந்தாங்கன்னு கொடுக்குறாரு. அப்போ எப்படி நடவடிக்கை இல்லாமல் இருக்கும்? சார், நடிகை சமந்தாவோட வந்து எங்கள் தங்கம் மாயின்டி பங்காரு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதோட வரவேற்பு எப்படி சார் இருக்குது? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அந்த படத்தை யாருமே ரசிக்கலை. குறிப்பாக சமந்தாவினுடைய அந்த ஃபைட்டெல்லாம் இங்கே யாருமே விரும்பலை. இன்னொன்று வந்து இப்போ ஒரு படத்தில் சண்டை காட்சி அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம நம்புகிற மாதிரி இருக்கணும். இப்போ சமந்தா வந்து ஒரு 20-30 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கங்கிறத நம்மளால் எப்படி நம்ப முடியும்? இதுவே வந்து ஒரு ஹீரோ அடிக்கிறாருன்னு வைங்களேன், ஏதோ ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி ரைட்டு ஏதோ அடிக்கிறாருன்னு. ஆனால் ஒரு ஹீரோயின் அடிக்கும் பொழுது அதற்கான ஒரு ஒரு உடற்கட்டு இருக்கணும், ஒரு பலம் இருக்கணும். அது பார்க்கும்போதே நமக்கு தெரியணும். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க. அவங்க எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்னு ஒரு கேள்வி பார்க்குறவனுக்கு வரும். விஷ்ணு விஷால் நடித்த கட்டா குஸ்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய ஹீரோயின் அடிப்பாங்க ஒரு 10 பேரை, நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்க ஹைட்டு வெயிட்டு அது எல்லாமே அப்படி இருக்கும். அவங்க ஒரு அத்லட்டிக்குங்கிறது வந்து படத்துலேயே காமிச்சிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. அப்போ அவங்க அடிக்கும் போது நம்ம நம்புவோம். இந்த படத்தில் அவங்க அடிக்கிறதை எப்படி நம்மளால் நம்ப முடியும்னு எனக்கு புரியல. ஸோ அதுதான் வந்து படத்தினுடைய தோல்விக்கு காரணமாக மாறிடுச்சு. அப்படியே அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் அந்த படம் பெரிய ஹிட்டு. இப்போ அப்ராட்லெல்லாம் பிச்சுட்டு போகுது அந்த படம். அது என்ன கணக்குன்னே நமக்கு புரியல. பட் ஏதோ ஒரு வகையில் எங்கேருந்தோ ரெவென்யூ வருது, அவ்வளோதானே. ஜனநாயகன் படம் வந்து ஏதாச்சும் அப்டேட் வந்து
முதல்வர் விஜய் அவர்கள் பிறந்தநாளைக்கே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதுவுமே வரலையே சார். அந்த படம் அப்படியே கிடப்பிலே போட்டாங்களா? இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் இந்த படம் குறித்து அவர் பேசியிருக்கிறார். என்னுடைய படத்தை முடக்குனாங்க, எனக்கு பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ ஜனநாயகன் அவர் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது, இந்த படம் வரலையே, இதுக்கு இவ்வளோ சிக்கல் வந்துருச்சு அப்படிங்கிறது இருக்குது. அவர் ஒரு முதலமைச்சராக போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள்லாம் எங்கேயுமே முயற்சி எடுக்க முடியாது. ஏன்னா அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் சோசியல் மீடியாவில் பாருங்கள், நாட்டில் இருக்கிற 1000 பிரச்சனையை வச்சுட்டு இவர் படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலையில் இருக்காருன்னு ஒரு பெரிய விமர்சனத்தை வைப்பாங்க. அப்போ அது பெரும்பாலும் அது நமக்கு தேவையில்லாதுன்னு அவர் நினைக்கிறாரு. தயாரிப்பாளர் தான் அதை இறங்கி வேலை செய்யணும், இந்த படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் தான் எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. தயாரிப்பாளர் அந்த முயற்சி ரொம்ப சரியாக எடுக்கிறாரா, அல்லது அவரே சரி ரைட்டு வந்தால் வருது வராட்டி போகுதுன்னு நினைக்கிறாரான்னு நமக்கு இது வரைக்கும் புரியல. ஜனநாயகனை குறித்து ஒரு பெரிய மர்மம் நீடிக்குது. அது உள்ளபடியே அது ஒரிஜினல் பிரச்சனை என்னங்கிறது யாருக்குமே தெரியல இண்டஸ்ட்ரியில். ஓகே சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.